நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என் ஆத்மாந்தன மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத். இப்போ இந்த பதிவில் பொது பலனை முதலில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருப்பார்கள். எண்ணியது எண்ணம் போல் நடக்கும், நல்வாழ்க்கை சித்திக்கும். இருந்தாலும் இயற்கை பேரிடர் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும், அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும், நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும், ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும், எல்லா போக்குவரத்திலுமே நிகழும். சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்பட போகிறது என்பதாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லுவோம், அதையும் மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த 2026 வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானதம் செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருடத்துடைய பலாபலனை தான் சொல்ல போகிறேன். மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 வருடம் பயிற்சிகள் என்று பார்க்கும்போது மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சியும் வாக்கியப்படி, ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியும் திருக்கணிதப்படி மாற இருக்கிறது. இந்த வகையிலே பார்க்கும்பொழுது மேசராசிக்காரர்கள் என்று பார்க்கும்பொழுது வருட ஆரம்பத்திலே நிறைய செலவுகள் இருக்கும், செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும், பணப்பற்றாக்குறை இருக்கும், குடும்பத்திலே சலசலப்பு ஏற்படும், எண்ணங்கள் சற்று தாமதப்படும், இவ்வாறாகத்தான் இருக்கப் போகிறது. இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அனைத்தும் நிகழும். அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு வீடு விஷயங்கள், வண்டி வாகன விஷயங்கள் எல்லாமே நன்றாக நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் சற்று தாமதம் ஏற்பட்டு கண்டிப்பாக கிடைக்கும். வருட முடிவிலே அதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. சுபகாரிய முயற்சி சற்றே தள்ளி போடப்படும். இவ்வாறாக இந்த 2026 வருடம் உங்களுக்கு இருக்கிறது. அரசியல், சமூகம், சினிமா சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சற்றே கவனமுடன் இருக்க வேண்டும். கூட பழகுவதும் கவனமாக இருக்க வேண்டும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். தைரியத்துடன் எதிலுமே பிரவேசிக்க வேண்டும். யார் சொல்வதையும் கேட்கக்கூடாது. எப்படியாக இருந்து வர வேண்டும். இதையெல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் கடைப்பிடித்து வர வேண்டும். அடுத்ததாக மேசராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது முருகப்பெருமான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம். செவ்வாய், சஷ்டி, விசாகம், கிருத்திகை போன்ற நாட்களிலே வழிபடலாம். 9 தீபங்கள் போட்டு வழிபடலாம். கோவிலை 11 சுற்றி வந்து வழிபடலாம். இப்படியெல்லாம் செய்து வரலாம். இதுவுமல்லாமல் இந்த மேசராசிக்கு இந்த 2026 வருடம் முக்கியமான ஒரு திருப்புமுனை ஏற்பட போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றமாக இருக்கும். பெரிய மனிதன் தொடர்பு கிடைக்கும். சகோதரருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி உறவில் சிறு விரிசல்கள் ஏற்பட்டு பின் சீராகும். இப்படியாக இந்த 2026 இருக்கப் போகிறது. எனவே கவனமாக இருந்து வர வேண்டும். இருப்பினும் கிரக பயிற்சிகள் மூலமாக
நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லி, நீங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், வண்டி வாகனம் செல்லும்போது கவனம் வேண்டும், இதையெல்லாம் கடைபிடித்து வர வேண்டும். தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆபத்து விபத்துகளில் ஏற்பட்டவர்களுக்கு உரிய உதவி செய்ய வேண்டும். உயிருக்கு போராடுபவர்களை கொண்டு போய் மருத்துவமனையை சேர்க்க வேண்டும். இது உங்கள் கண்ணில் பட்டால், காதில் கேட்டால் அடிக்கடி இரத்த தானம் செய்து வரலாம். இதுவெல்லாமே உங்கள் தான தர்மங்கள் என்ற முறையிலே அடங்கும். இதில்லாமல் இந்த 2026 வருடம் நீங்கள் கண்டிப்பாக அக்னிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு சென்று உங்கள் நட்சத்திரம் அல்லது முக்கியமாக பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற காலங்களிலே கிரிவலம் வந்து அந்த அண்ணாமலையை வணங்கி வந்தால் இந்த 2026 வருடம் உங்களுக்கு எல்லா ஏற்றமாக இருக்கப் போகிறதுன்னு சொல்லி இந்த பொது பலன்கள் வரிசையிலே இதை நான் சொல்லி வருகிறேன். நீங்கள் உங்கள் சுய ஜாதகப்படி என்னிடம் அணுகினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு என்ன தசாபக்தி நடக்கிறது, உங்கள் ஜாதகத்திலே கிரகங்கள் எந்தெந்த அளவு இருக்கிறது, அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய அனுபவத்தால் உங்களுடைய பிரச்சனையை கண்டிப்பாக தீர்ப்பேன் என்று சொல்லி இந்த 2026 வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சரிசமமாக இருக்கப் போகிறது. அதனால் மனம் தளர வேண்டாம், உங்கள் முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.